வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். மே 19ஆம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சி மிக பரபரப்பான ஒரு சூழலில் இருக்கும் நிலையிலே நடைபெற்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கத்தில் அதிமுகவின் எதிர்கோஷ்டி, அதாவது வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய அந்த எதிர்கோஷ்டி விஜய் அமைச்சரவையில் அமைச்சர் பதவி பெறுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இன்றைய நிகழ்வுகள் ஒரு பதிலாக இருக்கின்றன. அதை பற்றி பார்ப்போம். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களான 82 பேரில் மொத்தம் 81 பேர் பங்கேற்றார்கள் என்று கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே வந்த சென்னையைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் பேட்டி கொடுத்தார். ஆனால் சென்னையைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஜெயக்குமார் அவருக்கு இன்றைக்கு உடல்நலம் சரியில்லை, அவருக்கு பல்லு வலி, அதனால் இந்த கூட்டத்துக்கு வர முடியல அப்படின்ட்டு ஆதி ராஜாராம் சொல்கிறாரு. ஆனால் இதே ஜெயக்குமார் மே 18ஆம் தேதி மாலை ராயபுரத்திலே அந்த மாவட்ட முக்கியமான நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் ஆலோசித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகத்தான் நாம் இருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை எழுதி கட்சி நிர்வாகிகளிடம் ஒப்பம் பெற்று அந்த நகல்களை நேற்று மாலை கூட்டம் நடத்தி கட்சி நிர்வாகிகளிடம் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர் ஏன் இன்று காலை கூட்டத்துக்கு வரவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இது பற்றி நாம் ஜெயக்குமாருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் சரி, இதுவரை அவரை ஜெயக்குமார் கோட்டையில் சந்திப்பார், இல்லை என்றால் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் சென்று சந்திப்பார். அவருடைய வீட்டுக்கு சென்று, அதாவது பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்று ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமியை ஜெயக்குமார் சந்தித்து பேசியதே கிடையாது. நான் ஜெயலலிதா காலத்திலே சபாநாயகராக இருந்தவர் என்ற ஒரு பெருமிதம் எப்போதும் இருக்கும் ஜெயக்குமாருக்கு. அப்படிப்பட்டவருக்கு எடப்பாடியோடு சில நெருடல்கள் இருந்தன. ஆனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் திரு ஜெயக்குமாரிடம் எடப்பாடி பழனிசாமி உரிய முறையில் அணுகவில்லை, உரிய முறையில் பேசவில்லை என்கிற வருத்தம் அவருக்கு இருக்கிறது. அதே நேரம் இரட்டை இலை இருக்கும் பக்கம்தான் நாம் இருப்போம், அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நிர்வாகம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்போம் என்பதிலும் அவர் முடிவாக இருக்கிறார். இதனால் என்னுடைய ஆதரவு அதிகாரப்பூர்வ அதிமுக தலைமைக்கு தான், அதே நேரம் என்னுடைய வருத்தத்தையும் நான் வெளிப்படுத்தியாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான், அவருடைய மன வலியால் தான் இன்றைக்கு அவர் கூட்டத்துக்கு வரவில்லை என்று ஜெயக்குமார் தரப்பில் சொல்கிறார்கள். ஆனால் ஆதி ராஜாராம் ஜெயக்குமாருக்கு பல்லு வலி, அதனால் வரல அப்படின்ட்டு அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் இன்று பேட்டியளித்தார். ஜெயக்குமார் மட்டுமல்ல, இன்னும் சில கணிசமான மாவட்ட செயலாளர்களும் முக்கியமான நிர்வாகிகளும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அப்படின்ட்டு இன்றைக்கு உளவுத்துறை முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் விஜய் பார்க்குறாரு அப்படின்னா, அதிமுக எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த கோஷ்டி பலமாக இருக்கிறதா, இந்த கோஷ்டி பலமாக இருக்கிறதா என்கிற அப்டேட் ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் விஜய்க்கு அடைந்து கொண்டே இருக்கிறது, அவரிடம் போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி விஜய் அரசை நம்பிக்கை வாக்களிக்கும் போது எதிர்த்தார். 25 எம்எல்ஏக்களோடு வேலுமணி உள்ளிட்டோர் விஜய் அரசை ஆதரித்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் விஜய் அரசில் இவர்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களுக்கு அமைச்சரவையில் பங்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை செங்கோட்டையன் தொடர்ந்து விஜயிடம் வற்புறுத்தி வருகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஐஏ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் இன்று வரை நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதாகவும் அவர்களை அறிவிக்கிறார்கள். அதே நேரம் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் விஜய் ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க பிஜேபி எதிர்ப்பு தான் விஜய் ஆதரிக்க காரணம் அப்படின்ற இரட்டை நிலைப்பாட்டில் இருக்காங்க. இன்னொன்று, அவர்கள் இஷ்யூ அடிப்படையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால் இவங்கள் ஆதரவு என்பது நித்திய கண்டம், பூர்ண ஆயுசு போன்றது தான். அதனால் இந்த சிபிஐ, சிபிஎம், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை விட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ப்ளஸ் இன்னும் கூட இங்கேருந்து வரலாம், எடப்பாடி அணியிலிருந்து வேலுமணி அணிக்கு வரலாம். இப்படிப்பட்ட இந்த நிலையில் அதிமுகவுடைய இந்த ஆதரவை பெற்றால் நம்முடைய அரசோட நிலைப்புத்தன்மை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு செங்கோட்டையன் விஜயிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாரு. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முழுமையான அளவு நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை என்ற தகவல் முதலமைச்சர் விஜய்க்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வருகிற மே 21 அல்லது 22ஆம் தேதிகளில் விஜய் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. மே 21ஆம் தேதி மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாள். அந்த நாளில்
ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாளில் காங்கிரஸ் 59 வருஷத்துக்கு பிறகு இந்த மாநிலத்தில் அமைச்சரவையில் பங்கேற்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ராஜீவ்காந்தியோட நினைவு நாளில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க விரும்புகிறாங்க. அந்த நிலையில் மே 21 அநேகமாக காங்கிரஸ் உள்ளிட்ட அமைச்சர்கள் விஜயுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப்படலாம், விரிவாக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் வருகின்றன. அவர்களோடு இந்த வேலுமணி உள்ளிட்டோரும் அமைச்சரவையில் பங்கேற்கலாம் என்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. இதை பற்றியும் தீவிரமான சட்ட ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதாவது கட்சித்தாவல் தடை சட்டப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமான புகார்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விட மாட்டார். அவர் ஏற்கனவே ஆளுநர், சிபிஐ என்று டெல்லியின் ஆதரவோடு வகை வகையான முயற்சிகளை இவர்களுக்கு எதிராக மேற்கொண்டு வர்றாரு. அதனால் கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும் என்று ஒரு சில ஆலோசனைகள் செங்கோட்டையன் வட்டாரங்களிலும் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டால் இன்னும் சிலர் ஆசைப்பட்டு இங்கே வர வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலின் அடிப்படையில் முதலில் இவர்களை அமைச்சரவையில் இணைப்பது, கட்சித்தாவல் தடை சட்டம் என்பதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஏனென்றால் சட்டமன்றத்தில் சபாநாயகர் எடுப்பது தான் இறுதியான முடிவு. இதே போல் கடந்த எடப்பாடி ஆட்சியிலே டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக 19 அதிமுக எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் இருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தில் அவர்கள் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் ஜெயலலிதா பிரச்சாரம் செய்து அவர்கள் வெற்றி பெற்ற அந்த நிலையிலும் அந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களையும் டிஸ்குவாலிஃபிகேஷன் செய்தார். சபாநாயகர் தனபால் தான் அந்த உத்தரவை பிறப்பித்தார். அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதனால் சட்டமன்ற உறுப்பினரை டிஸ்குவாலிஃபிகேஷன் செய்வதாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டாம் என முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, அது சபாநாயகரின் இறுதி முடிவு. இன்னிங்க இப்படி செய்யுங்க என்று சபாநாயகருக்கு உச்சநீதிமன்றம் கூட உத்தரவிட முடியாது என்பதுதான் ஏற்கனவே இருக்கிற முன்னுதாரணங்கள். அந்த அடிப்படையில் சபாநாயகர் இருக்கிறார். சபாநாயகருடைய இறுதி முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் அதிமுகவை சேர்ந்தவர்களை அமைச்சரவையில் இணைப்பது என்கிற ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த விஷயங்கள் உறுதியாக கிடைத்த நிலையில்தான் இன்றைக்கு மே 19 மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் திருத்துறைப்பூண்டியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது அதிமுகவில் இருந்து ஒரு கோஷ்டியை அவர்கள் விஜய் அரசாங்கம் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளுமானால் நாங்கள் இந்த விஜய் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு பற்றி பரிசீலனை செய்ய நேரிடும் என்று சண்முகம் எச்சரித்துள்ளார். அதாவது ஏற்கனவே விஜய்க்கு செங்கோட்டையன் அளித்த எச்சரிக்கை இப்போது மெய்ப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் இடதுசாரிகளும் திருமாவளவன், முஸ்லீம் லீக் போன்றவர்கள் விஜய் அரசை எதிர்ப்பார்கள். இது மாதிரி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இப்போது வரை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்றும் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இதனால் அவங்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் அப்படியும் இப்படியும் இருக்கணும்? அதனால் அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவர்களில் சிலருக்கு நாம் அமைச்சர் பதவி கொடுத்தால் மேலும் சிலரும் இங்கு வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கட்சித்தாவல் தடை சட்டம் என்ற விவகாரத்துடைய பேச்சுக்கே இடமில்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு என்பதுதான் செங்கோட்டையன் வட்டாரத்தின் திட்டம். அந்த அடிப்படையில் விரைவில் அதிமுகவின் ஒரு பிரிவான வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் விஜய் அமைச்சரவையில் இடம் பெறுவார்கள் என்பது கிட்டத்தட்ட கனிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அரசு வட்டாரங்களில். இதுதான் இன்றைக்கு அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.